ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஃபிட்கரியில் உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் இது ரொம்ப நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக நல்லா பிரைட்டாக தெரியணும், நம்ம முகத்தில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டு அப்புறம் பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் ஆகணுன்னாக்கா இது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்குது. காலையில் நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்தும் முகத்தை நீங்கள் கழுவிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நல்லா நம்ம முகமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலரும் சேஞ்ச் பண்ணுறோம். ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். வேண்டாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஒரு 3 மந்த்து யூஸ் பண்ண பிறகு தான் ஒரு வாரம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். அதுக்கு தேவையானது ஃபிட்கரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் எப்படி பண்ணோம் எப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ட்ரிப் செஞ்சு வச்சுக்கணும்னா எந்த க்ரீமோ ஃபேஸ் பேக்கு இல்லை நம்ம குளிக்கும் போது ஹேர் வாஷ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வாய் ரொம்ப வாசனை இருக்கிறது, யாருன்னா பேசினா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிறதுனா அதுக்கும் இந்த ஃபிட்கரி இது யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ரோஸ் வாட்ரு, இந்த மாதிரி ரோஸ் வாட்ரு அதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு ரிசல்ட் தரும். அடுத்து வந்து 400 mg விட்டாமின் கேப்சூலு 1 எடுத்துக்கினா போதும். இது வந்து எந்த அளவுக்குன்னா ஒரு 2 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது ஏன்னா இது அப்பப்போ 2 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அவ்வளோ நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது 3 பொருளை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க, தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கினேன். இப்போ ஃபிட்கரி வந்து பாருங்க இந்த மாதிரி பிஞ்சு பாருங்க, இந்த மாதிரி இந்த 2 பிஞ்சு இவ்வளோ தாங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஃபிட்கரி வந்து மாதிரி 2 பிஞ்சு அதுதான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஃபிட்கரி ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு தான். இது ஒரு 2 நாளைக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லு கழுத்து உங்கள் முகம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சம் இருந்துச்சுன்னா கூட 3 நாள் வந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு ஃபிட்கரி எவ்வளோ இருக்குது அவ்வளோ கொஞ்சமாக ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணிக்காதீங்க பாருங்கள். அவ்வளோதான். ஒரு சின்ன டீஸ்பூனில் இல்லைன்னா ஒரு 5-6 ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விட்டாமின் இ கேப்சூல் வந்து நம்ம முகத்தில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் எல்லாம் சாஃப்ட் வச்சுக்கோ. இப்போ இந்த ஃபிட்கரியும் இந்த ரோஸ் வாட்டரில் இந்த ஒரு விட்டாமின் இ கேப்சூல் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இது ஒரு விட்டாமின் இ கேப்சூல் போதும். இது வந்து நான் 2 நாளைக்கு கரெக்டாக எனக்கு வருது நான் முகத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக உங்கள் ஸ்கின் எப்படி இதாகுதுன்னு பாருங்கள். நீங்கள் கேட்கலாம் ஃபுல் நம்ம ஒரு வாரத்துக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். அது எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு இருக்கிறேன். ஆனால் ஃபிட்கரி வந்து நீங்கள் அரைச்சிட்டு ஒரு தடவை நல்லா நைஸாக அரைச்சி ஒரு தடிக்கு 2-3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக உங்களுக்கு இருக்குது அந்த ஃபிட்கரி அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து நல்லா அது நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கூட அவ்வளோ நல்லா ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நம்ம அரைச்சி அது க்ளீனாக ஜலிச்சு வச்சுக்கிறதுல தான் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாதிரி இதில் வந்து 2 நாள் வருதான்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு 2 நாளைக்கு இல்லை உங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வருதுன்னா கூட உங்கள் முகத்துக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி ரெடி பண்ணுறது ஒரு நைட்டு தான் வருதுன்னா அப்படி கூட நீங்கள் இது வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தினம் யூஸ் பண்ணோன்னு இல்லை, வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி
பாருங்கள் இந்த மாதிரி 2 நாளைக்கு ஒரு வாட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணாலும் இப்படி இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு தூங்கும் போது முகத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் ஏஞ்சி உங்கள் முகத்தை கழுவுங்க. அந்த மாதிரி 1 வாரம் 2 வாரம் இந்த மாதிரி 3 வாரம் இந்த மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப அப்ளை பண்ணிக்கக்கூடாது. ஒரு க்ரீம் மாதிரி நம்ம லோஷன் எப்படி முகத்தில் அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு ட்ராப்பு லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு க்ரீம் இது மாதிரி வந்துருக்குது. இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு காலி இது வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ண முடியாது அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒரு 1 வீக்குக்கு வேணும்னாக்கா ஒரு 2 இல்லை 3 விட்டமின் இ கேப்சூல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டிக்கி காட்டினேன் இல்லைங்களா, பாருங்க இந்த மாதிரி இது நல்லா இப்படி அரிச்சு நல்லா நைஸாக நான் ஒரு 3 தடவை நான் ஜெலிச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கொறுப்புன்னே இல்லை. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 10 சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 விட்டமின் இ கேப்சூலு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்ரு. இது வந்து இந்த மாதிரி ஒரு 10 டைம் இப்படி நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கினா தான் உங்கள் ஃபேஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி க்ரீம் ரெடி பண்ணிட்டு 1 வீக் அதுக்கு முன்னாடி 1 வீக்குக்கு முன்னாடி உங்களுக்கு காலி ஆயிடுச்சுனாக்கா மறுபடியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு ஸ்கின்னில் வந்துட்டு ஒரு ட்ராப் அங்கங்கே வச்சுட்டு இது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணணும். அதுக்காக இது அதிகமாகவும் சேர்த்துக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து செஞ்சுக்கினீங்கன்னா நான் வந்துட்டு தினம் இந்த மாதிரி செஞ்சுக்கிறதில்ல. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு வாட்டி வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, அதனால நான் அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே அப்ளை பண்ணுறேன். அப்படியே இது மிச்சம் ஆச்சுன்னா கூட வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு 2 நாளைக்கு அப்புறமா அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இது மாதிரி செஞ்சுச்சுன்னா 2 நாளைக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி பாருங்கள் இந்த க்ரீம்து அங்கங்கே ஒரு ட்ராப் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன மிக்ஸ் பண்ணாலும் அந்த ரோஸ் வாட்டர் பாருங்கள் அது அப்படியே நிற்கிது. அது நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது கூட திரும்பி இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கிட்டு நம்ம முகத்துக்கு அப்ளை பண்ணணும். வேறு க்ரீம் மட்டும் எடுக்கக்கூடாது. அதெல்லாம் ஃபுல்லு கையில் ஒரு தடவை கொஞ்சம் நல்லா கலக்கிட்டு ஸ்பூனில் அப்புறமா கையில் எடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோலாம் ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் ஃபிட்கரியை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கோ. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுக்கின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. ஒரு தடவைக்கு 2-3 தடவை ஜலிச்சு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருந்தால் தான். இல்லைன்னா நீங்கள் போடும்போது ஒரு தடவை 2 தடவை ஜலிச்சு ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சுனாக்கா உங்கள் முகத்துலேயே ஒரு மாதிரி அப்படியே நிற்கும். ஒயிட்டாக மாதிரி குறைன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி நல்லா நைஸாக பண்ணி வச்சுக்கிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு 2 மந்த்து 3 மந்த்து இல்லை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு வீக்கும் வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்களே பாருங்கள். உங்கள் ஸ்கின்னு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிது. கண்டிப்பாக ஃபிட்கரியில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் எதுவுமே ஆகாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய பதிலுக்கு தான் நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இந்த வாய் வாசனைக்கு ரொம்ப ஸ்மெல் அடிக்கல அதுக்கு எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாய்.